கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இன்றைய மன்னாவாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் யாக்கோபோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. இப்போ என்னெல்லாம் அப்படி சொல்கிறாருன்னா அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அவனுடைய தாய் தகப்பனார் இருவரும் அவனை உன் மாமன் வீட்டிற்கு நீ போ என்று சொல்லி அங்கே பெண் கொள் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறாங்க. அப்படி யாக்கோபு செல்லும் வழியிலே இரவு நேரத்திலே வனாந்திர பாதையிலே தனியாக செல்லும் பொழுது அவர் இரவு நேரத்திலே உறக்கம் வந்து அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து அதன் மேலே சாய்ந்து அவர் படுத்து கொண்டார். அப்பொழுது அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாய் தேவன் அவரோடு இடைப்படுகின்றார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இவையெல்லாம் செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் சொன்னதை செய்வேன். இதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன். ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகின்றார். இந்த யாக்கோபு அவருக்கு ஆண்டவரை பற்றி எப்படி அறிந்திருக்கோம்? ஆபிரகாம் தன்னை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதெல்லாம் தன்னுடைய பேர பிள்ளைகள் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பேசி விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே தூண்டி விட்டிருப்பார் என்று நான் எண்ணுகின்றேன். அதோடு கூட ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்கும் கூட யாக்கோபிடம் ஆண்டவர் தன்னை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து அழகாக பேசி யாக்கோபோடு பேசியிருப்பார் என்று நம்புகின்றேன். அப்போது யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனாலும் கூட அவர் சொப்பனம் தெளிஞ்சு என்ன செய்கிறார்னா ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நான் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாக திரும்பி வரணும், எனக்கு உணவு கிடைக்கணும், உடை கிடைக்கணும், இதெல்லாம் நீ செய்வீரானால் நீர் என் தேவனாக இருப்பீர், இந்த கல் உமக்கு வீடாகும் என்று சொல்லி என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகத்தை உமக்கு தருவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகின்றார். அப்போ பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அவர் யாக்கோபை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் யாக்கோபினுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த நேரத்தில் அவருடைய சிந்தை ஒரு குறுகினதாக இருக்குது. அவருக்கு அந்த நேரம் என்ன பயனா, நம்ம பத்திரமா நான் போகும் வழியில் என்னை காப்பாற்றணும், போகும் வழியில் நான் பத்திரமா போகுவேனா, இந்த வனாந்திரத்தில் இருக்கிறேனே ஒரு பயம். தற்போது இருக்கிற சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மிகவும் பெரியவையாக இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தை அதை ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு இப்போ என்ன சூழ்நிலை, இப்போ இந்த பிரச்சனையை தாண்டுவேனா, இந்த தேவை சந்திக்கப்படுமா, இந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்குமா, இதை எப்படியாவது நான் தாண்டிடுவேனா அப்படின்னு நீங்கள் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. உதாரணத்துக்கு வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிற கர்ப்பவதிகள் என்ன நினைப்பாங்க, இந்த கர்ப்ப காலத்தில் என்னை ஆண்டவர் என்னையும் என் பிள்ளையும் பாதுகாக்கணும், சுகமாக நான் பிரசவிக்கணும், நான் பிள்ளையை சுகமாக பெற்றெடுக்கணும், அது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும், அது மட்டும்தான் அவங்களுடைய இருதயத்தை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் வைத்திருப்பார், அந்த பிள்ளையை குறித்து பெரிய திட்டமே வைத்திருப்பார். அப்போ பாருங்களேன், அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நிச்சயமாக செய்வார், கைவிடவே மாட்டார். எங்களோட அனுபவத்தில் எங்கள் ஊழியத்தின் பாதையிலும் சரி, எங்கள் குடும்பத்தின் பாதையிலும் சரி, ஆரம்ப நாட்கள்லேருந்து நாங்கள் நல்லா நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவரை நல்லா அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை நான் புரிஞ்சிருக்கிறேன். எங்களோடு இடைப்பட்டு பேசி சொன்ன நல் வார்த்தைகளை இன்னைக்கு எதெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறான்னு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏறக்குறைய எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை. எனவே சந்தேகப்படாதீங்க. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமார மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இப்பொழுது இருக்க சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிச்சயமாய் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர்களை கைவிடவே மாட்டார். ஆமேன்.